Hi friends, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க. இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட் மேக்கிங் கிளாஸ் 4 தாங்க பார்க்க போகிறோம். கிளாஸ் 4ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேஸ்லெட் மேக் பண்ணும்போது நமக்கு நாட் எப்படி போடணும் அப்படின்றது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது நம்மளோட ஸ்டூடெண்ட் ஹேமாவோட ஒர்க் தாங்க. அவங்க நம்மளோட கிளாஸ் பார்த்து அவங்க பிரேஸ்லெட் மேக்கிங் கற்றுக்கிட்டு அவங்க மேக் பண்ண பிரேஸ்லெட் தாங்க இது. ரொம்பவே சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்களும் இது போல் நம்மளோட சேனல் பார்த்துட்டு பிரேஸ்லெட் மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த பிரேஸ்லெட்டோட ஃபோட்டோ எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் போடுவேன். பிகினர்ஸ்க்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த எண்டில் நாட் போடுறது தாங்க. நான் எலாஸ்டிக்கில் பீட் எல்லாமே கோர்த்துடுறேன், பட் ஆனால் எண்டில் எனக்கு நான் எவ்வளோ தான் டைட்டாக நாட் போட்டாலுமே எனக்கு லூஸ் ஆயிடுது, பர்ஃபெக்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கான வீடியோ தாங்க இது. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிளியராக புரியும். இன்றைக்கி நான் 2 டைப்பில் எண்டில் எப்படி நாட் போடலாம் அப்படின்றது சொல்லித்தர போகிறேங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டைப் 1 பார்த்துடலாங்க. நம்ம இது போல் பீட்ஸ் எல்லாமே கோர்த்து வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நம்ம எப்பயுமே நார்மலாக போடக்கூடிய ஒரு நாட், ஓகேங்களா, போட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்பில் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்ததுக்கப்புறம் எலாஸ்டிக்கை நல்லா டைட்டாக கையில் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்மளோட ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா, ரைட் சைடு இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை தான் இப்போ நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே சுற்றி எடுக்க போகிறோம். வீடியோவை கிளியராக பாருங்கள், இது ரொம்பவே முக்கியமான ஸ்டெப்புங்க. பாருங்கள், நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு எலாஸ்டிக்கை ஒரு டைம் சுற்றி எடுத்துட்டோம், ஓகேங்களா. நமக்கு இப்போ ஒரு நாட் கிடச்சிருக்கு. திரும்பவும் நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே எலாஸ்டிக்கை சுற்றி எடுத்துக்க போகிறோம். இது போல் 2 டைம் சுற்றி எடுத்துக்கலாங்க. எடுத்ததுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். வீடியோவை கிளியராக பாருங்கள், உங்களுக்கு தெரியும். நம்ம 2 டைம் எலாஸ்டிக்கை சுற்றி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். பாருங்கள், மேலே இருக்கிற நாட்டும் கீழே இருக்கிற நாட்டும் உங்களுக்கு கிளியராக தெரியும் பாருங்கள். இப்போ நம்ம இதை டைட் பண்ணிக்கலாங்க. டைட் பண்ணி நம்ம நாட் போட்டாச்சுங்க. இது தாங்க டைப் 1, ஓகேங்களா. நம்ம ரொம்பவே ஈஸியாக நாட் போட்டாச்சுங்க. இப்படி இருந்தது அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்காது, ஓகேங்களா. நம்ம இது போலவே இன்னொரு டைம் நாட் போட்டுக்கலாம், அப்போ இன்னுமே ரொம்பவே நமக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ திரும்பவும் அந்த நாட் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது போல் 2 எலாஸ்டிக் இருக்குது பாருங்கள், நம்மளோட ரைட் சைடு லெஃப்ட் சைடு, ஓகேங்களா. நம்மளோட 2 பக்கமும் 2 எலாஸ்டிக் இருக்கும். சென்ட்ரல் நம்ம ஒரு ரவுண்ட் போல் வச்சுருக்கோம், ஓகேங்களா. இப்போ நம்மளோட ரைட் சைடு இருக்கக்கூடிய எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட ரைட் சைடு இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை நம்ம அந்த ரவுண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு டைம் சுற்றி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், ஒரு ட்விஸ்ட், ஓகேங்களா. ஒரு டைம் சுற்றி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு அந்த இடத்துல பாருங்கள் ஒரு நாட் மாதிரி இருக்கும். திரும்பவும் இன்னொரு டைம் அது போல் சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு இது போல் தான் இருக்கும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நமக்கு இது போல் தான் இருக்கும், ஓகேங்களா. இப்போ நம்ம இதை நல்லா இழுத்து டைட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ நமக்கு இந்த நாட்டு பிரியவே பிரியாதுங்க, லூஸ் ஆகவே ஆகாது. ரொம்பவே பர்ஃபெக்டாக ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிச்சபிளாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும் பிரேஸ்லெட், ஓகேங்களா. உங்களுக்கு இந்த பிரேஸ்லெட்டே அறுந்து போனால் கூட இந்த நாட் பிரியவே பிரியாதுங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த நாட், ஓகேங்களா. இந்த நாட் நம்ம போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும், ஓகேங்களா. இப்படி தான் இருக்கும் அந்த நாட் நம்ம போட்டதுக்கப்புறம். நம்ம ரொம்பவே சூப்பரான எலாஸ்டிக் மேக் பண்ணியாச்சுங்க. இந்த நாட் நமக்கு பிரியவே பிரியாது, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நான் இழுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்ட்டு. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. நீங்களும் இது போலவே ஃபஸ்ட்டு நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம அடுத்தது இன்னொரு டைப் நாட் எப்படி போடலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். அதுக்கும் நான் இது போல் பீட்ஸ் எல்லாம் கோர்த்து எடுத்து வச்சுருக்கேங்க. பட் ஆனால் அதுக்கு நான் பீட்ஸ் கோர்த்துருக்கும் போது எலாஸ்டிக் பாருங்கள், நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததில் சிங்கிள் எலாஸ்டிக் எடுத்து கோர்த்துருப்பேன். இதில் டபுள் எலாஸ்டிக் எடுத்து கோர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த சைடு 2 இருக்குது பாருங்கள், 2 எலாஸ்டிக் தெரியும். இந்த சைடு 2 எலாஸ்டிக் கட் ஆகாமல் அட்டாச்சாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா. டைப் 2 நாட் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம், சரிங்களா. பாருங்கள், நான் இது போல்
2 இருக்குது பார்த்தீங்களா, நம்மளோட 2 எலாஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா ஒரு சைடு. அந்த 2 எலாஸ்டிக்கில் ஒரு எலாஸ்டிக்கை இது போல் ஃபோல்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த எலாஸ்டிக்குள்ளே இது போல் விட்டுக்கணும். ஓகேங்களா? வீடியோவை நீங்கள் கிளியராக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். விட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த சைடு பாருங்கள் எந்த அளவுக்கு கேப் இருக்குது அப்படின்ட்டு. இது போல் கேப் இருக்கக்கூடாது. அப்போ அந்த கேப்பை வந்து நம்ம இந்த சைடு இருக்கிற பீடு எல்லாத்தையுமே அந்த சைடு நவுத்தி கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த கேப் வந்து இருக்காது. இப்போ பாருங்கள் கேப் உங்களுக்கு இல்லை. ஓகேங்களா? இது போல் கேப் இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? எடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்ம நார்மலாக நாட் போடுவோம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். நம்ம நார்மலாக போடக்கூடிய நாட் போடலாங்க. ஃபஸ்ட்டு இது போல் 2 முனையை எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு நம்ம பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு அந்த நாட்டில் அந்த ரவுண்டு வந்திருக்கு பார்த்திங்கன்னா, அந்த ரவுண்டுக்குள்ளே ஒரு சுற்றிட்டு அப்படியே டைட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது வந்து நம்ம நார்மலாக போடக்கூடிய நாட் தான். இந்த நாட் வந்து எல்லாருக்குமே தெரியும். பாருங்கள், ஒரு நாட் போட்டாச்சு. திரும்ப அது போலவே இன்னொரு நாட்டும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், இன்னொரு நாட் போட்டாச்சு. இப்போ அதையும் நல்லா டைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ திரும்பவும் பாருங்கள், திரும்பவும் இன்னொரு நாட் போட்டுக்கலாம். ஓகேங்களா? நம்ம மொத்தம் 3 நாட் போட்டுக்கலாம். அப்போ நமக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? பாருங்கள், 3 டைம் வந்து நம்ம நாட் போட்டாச்சு. எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு பாருங்கள். என்னால் இழுக்க கூட முடியல, அதாவது லைட்டாக கூட என்னால் இழுக்க முடியல, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எலாஸ்டிக்கை கட் பண்ணி எடுத்துடலாம். பட் ஆனால் ரொம்ப நெருக்கமாக எலாஸ்டிக்கை கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்கிற மாதிரியே விட்டு கட் பண்ணுங்கள். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பிரேஸ்லெட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. என்னால் கொஞ்சம் லைட்டாக கூட இழுக்க முடியல, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த எலாஸ்டிக். இந்த டைப் நாட் போட்டனால, அது டபுள் எலாஸ்டிக் எடுத்து நம்ம பீட் கோர்த்து நாட் போட்டனால என்னால் லைட்டாக கூட அந்த எலாஸ்டிக்கை இழுக்க முடியல. பாருங்கள், ரொம்பவே டைட்டாக இருக்குது. இந்த இது பாருங்கள், நம்ம சிங்கிள் எலாஸ்டிக் போட்டது பாருங்கள், நல்லா ஸ்ட்ரிச்சபிளாக இழுக்க முடியுது. பட் ஆனால் இது வந்து இழுக்க முடியல, இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்கள், இப்பொழுது நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம 2 டைப்பில் வந்து நாட் எப்படி போடலாம் அப்படின்றது சொல்லியிருக்கோம். இந்த 2 டைப்பையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த பிரேஸ்லைட்டை ஃபோட்டோ எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நம்ம நாட் போட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். பாருங்கள், இது போல் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். இந்தளவுக்கு தான் எலாஸ்டிக் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஓகேங்களா? நீங்கள் ரொம்பவும் எலாஸ்டிக் வந்து விட்டு கட் பண்ணிடாதீங்க, அதுபோல் ரொம்பவும் நெருக்கமாகவும் கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எலாஸ்டிக் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள், இந்தளவுக்கு வந்து எலாஸ்டிக் இருக்கணும். இன்றைக்கி நம்ம பிரேஸ்லெட்டில் நாட் வந்து எப்படி போடலாம் அப்படின்றது ரொம்பவே டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. பிரேஸ்லெட் மேக்கிங்கில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.